ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். நான் இப்போ இதில் காட்டியிருக்கல, இது மசாலாலாம் எடுத்துக்கலாம். அதில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் காரப்பொடி கொஞ்சம், லெமன் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் மிக்ஸ் பண்ண மாதிரி லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அப்போ அது ஒரு நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும். அவள் வந்து ஃபிஷ் மேலாம் நல்லா ஒட்டும். சில பேர் மிக்ஸ் பண்ணால் ஃபிஷ்ஷு மேலே ஒட்டவே ஒட்டாது. அதுக்கு ரீசன் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க. அது ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா கலக்கி வச்சுட்டு ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணி கொடுத்ததை எடுத்து பார்த்தா எங்கள் டேடி சூப்பராக ஃபிஷ் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்ன பீஸாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இது நாங்கள் எதுக்கு சமைக்கிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஒரு 6-7 மெம்பர்ஸ். அவங்களுக்காக தான். ஸோ ஒரு 5 kg கிட்ட ஃபிஷ் எடுத்திருந்தோம். அதில் க்ளீன் பண்ணி நீட்டாக பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நானும் அதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு எல்லாமே நீட்டாக அதை நல்லா கோட் ஆகிற வரைக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். கோட்டிங்கன்னா ஜஸ்ட் மேலே மட்டும் இல்லை, உள்ளெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு நான் சொன்னேன்ல ஃபிஷ் மேலாம் நல்லா ஒட்டும் அப்படின்ட்டு, அது வந்து இதுதான் ட்ரிக்ஸ். லைட்டாக ஆயில் ஊற்றினா மிக்ஸ் ஆகும். பார்த்திங்களா இவ்வளோ நீட்டாக ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு. இதை ஒரு 1 hour 1.5 hour மேரினேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பொரிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து கடல் மீன் கிடையாது, ஊர் மீன் தான். அது ஒன்று சொல்லிக்கிறேன். அப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷில் ஹெட்டெல்லாம் செப்பரேட் ஆனிச்சில்ல, அதெல்லாம் எடுத்து குழம்பு வச்சிட்டோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு லைட்டாக சோறு, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை.